Praise be the Lord. கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாகவும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உம்முடைய சமூகத்துல அன்பின் திருக்கத்துல நாம் வந்திருக்கிறோம். தகப்பனே, நீ பெரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இப்பொழுதும் கூட இந்த பைபிள் டிஸ்கஷனை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாட்கள்ல கூட தகப்பனே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க படிக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்களே. இன்னைக்கு கூட நாங்க தகப்பனே ஒரு லாஸ்ட் டைம் சைனை நாங்க பார்த்தோம்ப்பா. தகப்பனே, நாங்க கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் என்பதை நீங்க எங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க தகப்பனே. அதை பார்த்து நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. ஜனங்கள் கடைசி நாட்கள்ல தற்பிரியராயும் அன்பில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு வெளிக்காட்டாதவர்களுமாய் இருக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களை இந்த கடைசி காலத்துல இன்னும் கிட்டி சேர்க்கும்படியாக இன்னும் உயிரோட வச்சிருக்கிறீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த ஜீவனை கொடுத்தது நீர் தகப்பனே. இந்த ஜீவனை நாங்கள் சுகந்தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆதாம் இழந்து போன எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல தம்முடைய ரத்தத்தையும் தம்முடைய ஜீவனையும் கொடுத்து அதை தகப்பனே எங்களுக்காக வாங்கினாரே, எங்களையும் கிரயத்தை கொடுத்து வாங்கினாரே தகப்பனே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே, ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்காக கூட ஜெபிக்கிறேன். நீர் தகப்பனே ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து உம்முடைய செட்டையின் மறைவுல மறைத்து கொண்டு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். எல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸை இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொள்கிறேன். தகப்பனே, எதுவும் இடையூறு பண்ணாதபடிக்கு நீர் ரத்த கொட்டக்குள்ள வைத்து ஒவ்வொரு வாலிபர்களையும் காத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜாயின் பண்ண முடியாத ஒவ்வொருவருக்காகவும் கூட ஜெபிக்கிறேன். கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அற்புத கரம் இப்பொழுது சுமந்து வழி நடத்துட்டோம்ப்பா. சுமந்து வழி நடத்துட்டோம். பலப்படுத்துங்க, ஏற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சாரி கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டிராவல் இருந்ததுனால வெரி டயர்ட் ஆக்சுவலா. பட் I'm sure that the word of God will not become tired. Okay, 4th chapter படிச்சீங்களா? வரத் படிச்சாப்பா? இன்னைக்கு பேசுவியா? 4th chapter. இன்னைக்கு தான் நம்ம போறோம். பாதி படிச்சேன். இப்பதான் ஹாஸ்டலுக்கு வந்தேன். படிச்சிட்டேனா? காலையில எஞ்சி படிச்சிருப்பா. சரி, ஓகே. இவாஞ்சலின் படிச்சீங்களா? ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, இல்ல சாட்ல ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம். என்ன ஒரு சினாப்சிஸ் மாதிரி, வாட் இஸ் ஹேப்பனிங், வேர் இஸ் ஜான் கோயிங் ஃபர்ஸ்ட், எங்க போறாரு ஜான்? அவர் ஆக்சுவலா ஒரு டோர் மாதிரி பாப்பாருன்னா, எவன் டோர் மாதிரி பாப்பாரு. அங்க ஒரு ஃபர்ஸ்ட் கேட், அதே வாய்ஸ் கேட்கும். அது என்ன சொல்றோம்னா, இங்க மேல வா, நான் உனக்கு ஃபியூச்சர் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்கும். அப்புறம் அவர் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஃபுல்லா லைட்ல ஒரு த்ரோன் மாதிரி இருக்கும், லைக் ஒரு கிங்டம் மாதிரி இருக்கும். அங்க சென்டர்ல கிங் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அது லைக் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, கிளிட்டரிங் டைமண்ட், ஷைனிங் ரூபி, ரெயின்போ க்ளோயிங், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அவரை சுத்தி ஒரு 24 சின்ன சின்ன த்ரோன்ஸ் மாதிரி இருக்கும். அதுல எல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கண்ணா. 7 lighted lamps representing the sevenfold spirit. அதுதான் அந்த மகிமை வெளிப்படுத்துவாங்கண்ணா. எப்படி அவர் பார்த்தாரு அந்த காட்சியை சொல்றாரு. ஈகிள்ஸ் the first of the அப்புறம் லிவிங் பீயிங், ஒரு 4 லிவிங் பீயிங்ஸ் பாக்குறாருன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லயன் தான் பாக்குறாரு. செகண்ட் ஆக்ஸ், அந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் அ மேன், ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் an eagle with wings spread. அந்த மாதிரி நான் இது பாக்குறாரு. Each living beings had 6 wings and the section of the wings are covered with ice.
அவங்க வந்து டெய்லி ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டின்னு டே ஆஃப்டர் டே அண்ட் நைட்டா சொல்லிட்டே இருக்காங்கண்ணா. சூப்பர். இஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். ஓகே, இதுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்காப்பா? இதெல்லாம் இவர் பார்த்தாரு, ஜான் பார்த்தாரு. ஓகே, இதனால என்ன சொல்ல வராரு? இதனால என்ன பயன்? நமக்கு என்ன பயன்? கடவுள் கரெக்டான கொஸ்டின் தானே? கடவுள் எவ்வளவு மஜஸ்டிக்கா இருக்காருன்னு சொல்ல வர்றாரா? மகிமையானவர் எப்படி இருக்காரு? இல்ல, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. One of the reasons we can take that because God is so powerful, God is so holy. Okay, God is so, he is unimaginable. சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசமா இருக்கிறார்ல. 1 தீமோத்தேயு 6:17 என்ன போட்டிருக்கு? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் சாகாமை உடையவரும் மனுஷர்ல ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறாரு. அந்த 24 எல்டர்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஏஞ்சல்ஸ் மென்ஷன் பண்றாரா இல்ல வந்து டிசைபிள்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்றாரா? பார்க்கலாம். அதுக்கு தானே 4th சாப்டர் எடுத்துறோம். அதுக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன்னா எப்படி சஸ்பென்ஸ்? சரி. ஓகே, இவாஞ்சலின் சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க ஹெவன்ல? அப்படியே லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம் சாட்ல. ஃபர்ஸ்ட் ஜான் யாரை பாக்குறாரு? நேரம் 4th சாப்டர் அப்படியே எனக்கெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. 4th சாப்டர் அடுத்து என்னன்னா யார் யாரு எங்கெங்கெல்லாம் வருது. விக்கி சொல்ல முடியுமா? 1000 தூதர்களும் 24 மூப்பர்களும். சரி, ஓகே, எஃப்சி ஷேர் பண்ணுமா? ஃபோர்த் சாப்டர் வந்திருக்குமா? இப்ப நம்ம போன 2 சாப்டர்லயும் வந்து கடல் வந்து சொல்றத கேட்டிருப்பாங்க. இதுல வந்து ஜான் வந்து பாக்குறாரு இந்த சாப்டர்ல, 4th சாப்டர்ல. அதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, பரலோகத்துல ஒரு திறக்கப்பட்ட வாசலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாசலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை உனக்கு நான் காட்டுறேன், நீ வந்து ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னே ஆவிக்குள்ள ஆனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஆவிக்குள்ள ஆகும்போதுதான் அதெல்லாம் வந்து பாக்குற மாதிரி, அவரு ஹியூமனா இருக்காருல்ல அது வரை, அதனால ஆவிக்குள்ள ஆகும்போதுதான் இதை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்ப வந்து வானத்துல வந்து ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அதுல 3rd verseல ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஸ்டோனுக்கு எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் பாக்குறதுக்கு அப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை சுத்தி ஒரு 24 சிங்காசனம் இருந்திருக்கு. அந்த சிங்காசனத்துல வந்து மூப்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கிரீடம் கொடுத்திருக்காங்க. அங்க உட்கார்ந்துருக்காங்க அதுல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கடுத்தது வந்து அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஏழு ஆவிகள், இந்த 7ன்றப்ப 7 ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தன அப்படின்ட்டு. அந்த 7 ஆவியுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படுறப்ப அவர் வந்து பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்றப்ப வந்து ஒரு ஃபயராகவும் ஒரு புறாவாவும் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரியில நாங்க பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த முன்னாடி அந்த 3rd verseல கூட அந்த கல்லெல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தது வந்து ஒரு கலர்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைமண்ட் சொல்றது, அந்த ஜாஸ்பர் டைமண்ட் வந்து ஜீசஸ் இருந்த அந்த கல்லறை வந்து குறிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் அவரோட பிளட் வந்து அந்த சார்ஜஸ் ரெட் வந்து அதை சொல்றதாகவும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இதுல வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஹை பிரீஸ்டியோட பிரஸ்ட் பிளேட் அதுவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஒரு அக்கினி கடல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது எதுக்காகன்ட்டு நாங்க என்ன பார்த்தோம்னா, அங்க என்ன நடக்குதோ
அதே மாதிரி இங்கேயும் நடக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோம். சரியா சொல்ல தெரியல, அதை நான் ஒழுங்கா நோட் பண்ணாம இருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 4 ஜீவன் இருக்கு. அந்த 4 ஜீவனும் அவரோட கண்ணுக்கு எப்படி எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து சிங்கம் போலவும், இன்னொன்னு வந்து காளை போலவும், இன்னொன்னு வந்து மனுஷனோட முகம் மாதிரி இருக்கு, இன்னொன்னு வந்து பறக்குற கழுகுல இருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஏஞ்சல சொல்ற மாதிரி இல்ல, ஆனா 4 ஜீவன் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு ஒரு சைடும் 6 சிறகுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லா உள்ளே வெளியில ஃப்ரண்ட் பேக் ஃபுல்லா கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா, அந்த இடத்துல கடவுள் வந்து இரவும் பகலும் ஒரு ரெஸ்டே இல்லாம கடவுள் வந்து பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்தோத்திரிச்சுட்டே இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லும் போது அந்த சிங்காசனத்துல அந்த 24 மூப்பர்களும், இவங்க வந்து யார் அந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு பாக்குறப்ப, வந்து அந்த ட்ரைப்ஸ்ல இருந்து ஒருத்தரா இருந்திருக்கலாம், இன்னொரு 12 வந்து அப்போஸ்டலா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சொல்லி ஒரு கமெண்ட்ல இருந்துச்சு. ஆனா யாரும் சரியா தெரியல. ஆனா அவங்க ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி நாங்க பார்த்தோம். ஏன்னா அதுக்கு போக போக நம்ம சாப்டர் ரீட் பண்ண அதோட ஆன்சர் வந்து வரும். 5th சாப்டர்ல கூட அதுல பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அவங்க வணங்குறப்போ 9th verse சாப்டர் 5:9 வந்து சொல்லியிருப்பாங்க, கடவுள் வந்து ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்ப வந்து மனுஷங்களுக்காக தான் கடவுள் வந்து ரத்தம் செஞ்சு நம்மள மட்டும்தான் அவர் அப்படி மீட்டு இருக்காரு. அதனால 24 வந்து கண்டிப்பா வந்து மனுஷங்களாதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். அடுத்தது இந்த 4 ஜீவனும் வந்து கடவுளை இப்படி ஸ்தோத்தரிக்கும் போது இந்த 24 மூப்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அந்த இருந்த இடத்துல இருந்து எழுந்து கீழே விழுந்து வணங்குறாங்க. அவங்களோட கிரீடத்தையும் எடுத்து சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் நிறைய இது சொல்லி வணங்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு தான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பிரைஸ் பண்றாங்க. சூப்பர்மா. ஓகே, ஸோ வேகா ஞாபகம் வச்சிருக்க, சிலதெல்லாம் லைட்டா டச் பண்ணிட்டு இருக்கு. நிறைய விஷயம். ஒண்ணு வந்து ஆக்சுவலா ஐ வாண்ட் டு நோ ஒன் திங் ஃப்ரம் யூ. அந்த 3வது வசனத்துல வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பத்ம ராகத்துக்கு ஒப்பாய் இருந்தார் அப்படின்னு வருது இல்ல, அதுக்கு என்ன சொல்ல வர? ஆக்சுவலா அந்த பச்சை கலர் கல் வந்து ஜீசஸ் உடைய ரெசரக்ஷனா? அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப எனக்கு தோணுச்சு இல்ல, ஏன்னா வந்து இது வந்து பிதாவை தான் குறிக்கும். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ரீட் பண்ணோம்னா அதுலதான் ஜீசஸ் வருவாங்க. அப்ப இது பிதாவை தான் குறிக்குது. அப்ப வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எடுத்துக்க முடியாதுதான். இல்ல அதான் நீ ஜீசஸ்க்கும் பிதாவுக்கு தேவனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டியான்றதுக்காக ஓகே புரிஞ்சுச்சா எவாஞ்சலின்? டைப் பண்ணணும்னு சாட்டையே பார்த்துனுக்குறேன் நானு, ஒரு டைப்பும் வரல. படிக்கலையா பேசேஜ்? சரி போலாமா? ஓகே, ஜான் யாரு? ஜீசஸ் உடைய அன்பான சீஷன் இல்லையா ஜான்? அவ்வளோ க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். ஓகே, பவுலுக்கு கூட வெளிப்படுத்தப்படாத சில காரியங்களை ஜானுக்கு ஜீசஸ் வெளிப்படுத்துறார். ரொம்ப க்ளோஸ். இந்த மாதிரி நம்மளும் க்ளோஸா இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும், அவர் செத்த பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை கர்த்தர் ஜான் மூலமாக வெளிப்படுத்துறார். ஓகே, யாரெல்லாம் ஜீசஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அதாவது காடுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் அவரோட சீக்ரெட் எல்லாம் சொல்லுவார். இப்போ எனக்கு வந்து விக்டோரியா வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால நான் நிறைய விஷயங்களை விக்டோரியா கூட ஷேர் பண்ணுவேன், தைரியமா ஷேர் பண்ணுவேன். என்னுடைய நிறைய சீக்ரெட்ஸை விக்டோரியாவுக்கு ஷேர் பண்ணுவேன்ல. ஒரு ஃப்ரெண்டும் அப்படிதான் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டா யாராவது நினைக்கிறோம்னா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா எல்லாவே ஷேர் பண்ணுவோம். மற்ற யாருக்கும் ஷேர் பண்ணவே மாட்டோம். ஏன்? க்ளோஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்பே இல்லை. யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு சாட் பண்ணுதுன்னு அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். சில பேர் இருக்காங்க, ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டோம். யூஸ்வலா ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஆட்டிடியூட் அதுதான். ஓகே, காடும் அதே மாதிரிதான். காடும் இந்த விஷயத்துல அதே மாதிரிதான். என்ன மாதிரினா, இப்போ யாரோ ஆபிரகாமுக்கு சோதோம் குமாராவையும் அந்த சுத்தி இருக்கிற பட்டணங்களையும் அழிக்க போறேன்னு ஆபிரகாமுக்கு எதுக்கு வந்து சொல்லணும் ஜீசஸ்?
காட் வந்து ஏன் சொல்லணும், கர்த்தர் ஏன் வந்து சொல்லணும்? ஏன்னா கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு நான் என்ன மறைப்பேன், அவன் என் நண்பன், என் சிநேகிதன். இல்ல சூப்பர்ல, சிநேகிதனை போல நான். மோசே வந்து தேவனோடு பேசிட்டு இருந்தத நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் மோசேயுடன் பேசினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேயா? சோ அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும் கர்த்தரோட. ஓகேயா? அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா இருக்கும்போது தான் கர்த்தர் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுவார். ஓகேயா? வெளிப்பட்டு விசேஷம் எனக்கு சுத்தமா புரியல அண்ணா அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? க்ளோஸா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஏதோ வசனத்தை படிச்சு தியானிச்சு, எனக்கும் சில விஷயங்கள் தெரியாது, நானும் இன்னும் க்ளோஸா நெருங்கணும். ஓகே, யோவான் அளவு நான் க்ளோஸா அப்படின்னா 1% கூட நான் க்ளோஸா வந்திருப்பேனான்றது டவுட். ஆனா யோவான் அளவுக்கு நம்ம க்ளோஸா போகணும் இல்லையா? சோ யோவான்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓகே ஜான் காஸ்பிள் இருக்குல்ல, அதோடைய தமிழ்ல ஜான் காஸ்பிளுடைய ஹெட்டிங் வாசிமா, ஹெட்டிங் டைட்டில் ஜான் காஸ்பிள். யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கா? யோவான் எழுதின சுவிசேஷம். இப்போ 1 யோவான், அதுல ஹெட்டிங் எப்படி இருக்கு பாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம். அப்போ அப்போஸ்தலன் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் வெறும் யோவானா இருந்தவர் இப்போ அப்போஸ்தலனா கொஞ்சம் கிட்ட போறார். ஓகே, அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் டைட்டில் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய வாசகன், திவ்ய வாசகன் ஆயிட்டார். So when you are close with Jesus Christ, you should not be sustaining in a particular place. You should move, improve. You should grow in Christ. நீ வளர்ந்து கொண்டே இருக்கணும் மகனே மகளே, இன்னும் வளரணும் வளரணும். ஜான் வந்து யாரு? ஜீசஸோட மார்புல படுத்து தூங்கினவர். அது வசனம் இருக்கா? எல்லாம் அப்படியே முழிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஜான் சாப்டர் லாஸ்ட் வெர்ஸ்ல இருக்கும் பாருங்க. ஜான் சாப்டர் 21ல யோவான் வந்து, யோவான் இருக்காது, அன்பான சீஷன் அப்படி இருக்கும். வாசி. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அப்போ அந்த அன்புள்ள சீஷன் ராபோஜனத்துல இயேசுடைய மார்புல சாஞ்சிட்டு இருந்த சீஷன் இவன். ஓகேயா? 24 வாசி. 24வது வசனம். அந்த சீஷனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ அந்த ஜான் புக்கை எழுதினது இந்த ஜான், அந்த சீஷன் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்றேன் நான். புரியுதா? ஜான் தான் எழுதினார். அப்ப ஜான் தான் வந்து இவ்வளவு க்ளோஸ். ஓகே, நீ க்ளோஸா இருக்க கர்த்தர் வானத்தை காட்டுவாரு, பூமியை காட்டுவாரு, உள்ள போய் மறைவிடங்கள்ல காட்டுவாரு. ஓகேயா? ஒருவேளை உங்களுக்கு ஆசையே இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஜீசஸ் இப்படியே இருந்துட்டு, இப்படியே இந்த வீட்லயே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு, அப்படியே கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே போயிடுறேன். தேவன் அவருடைய ஆழத்துல இருந்து ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் உனக்கு இருக்க வேண்டும் மகனே மகளே. உனக்கு அந்த ஆவல் இருக்கும் போதுதான் கர்த்தர் உன் இடத்துல பேசுவாரு, இன்டராக்ட் பண்ணுவாரு, உன் இடத்துல இன்னும் கிட்டி சேர முடியும். தேவனை பத்தி அறிந்து கொள்ள ஆசையே இல்ல, ஏதோ அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் எப்படி இருப்பாரு, நான் பார்க்கணும் தேவன் எப்படி இருக்கிறாரு, அவர் வஜ்ரக்கல்லு போல இருக்கிறாரு. சோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜான் cannot explain or describe the scene that he saw about God. பிதாவாகிய தேவன் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த பிக்சரை அவரால கரெக்டா சொல்ல முடியல. உலகத்துல எந்த பொருட்களும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு ரூபத்துல இருக்கிறார் அவர். புரியுதா? 1 யோவான் வாசிக்கணும். 1 யோவான் 1:5 வாசிச்சீங்கன்னா,
தேவன் ஒளியாய் இருக்கிறார். லைட் இஸ் லைட். தேவன் அதரிசனம் உள்ள தேவனா இருக்கிறாரு. தேவன் அன்பாய் இருக்கிறார். ஓகே, தேவன் அவரை காணக்கூடாதவரா இருக்கு. அவரை பார்க்கவே முடியல ஜானால. ஓகே, வெறும் லைட் தான் வருது. அந்த லைட் ப்ளூவும் ரெட்டும் இந்த மாதிரி கல்லு ஷேப்ல இருக்கிறதுனால அப்படி சொல்றாரு. புரியுதா? So he is indescribable. He is so beautiful. We cannot see him. How big God he is. சும்மா நம்ம பார்த்தேன் அப்படியே ரோட்ல, I'm not exaggerating, ரோட்ல I was seeing அந்த செங்கல் இருந்ததுல, அந்த செங்கலுக்கு நான் 3 இந்த நாமம் போட்டு குங்குமம் வச்சு they are worshiping. எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான். They were worshipping. Seriously, they were worshipping. என்னால அது தாங்கவே முடியல. ஓகேயா? அப்படி இல்ல, நம்ம கடவுள் அது இல்ல. நம்ம கடவுள் யாரு? யாராலையும் பார்க்க முடியாத ஒரு ரூபத்துல இருக்கிறாரு. புரியுதா? சோ அதுதான் ஜான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகே, சோ அந்த வஜ்ரக்கல் ஜாஸ்பர் கிரீன் கலர்ல இருக்கும். இன்னொன்னு பத்மராகம் ரெட் கலர்ல இருக்கும். சோ ரெட் ஆர் கிரீனிஷ் ரெட், அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர்ஸ் அந்த சிங்காசனத்துல இருந்து வருகிறத ஜான் பாக்குறாரா? வெரி குட். இந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இதுதான் சூப்பர். வானவில் எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு உலகத்துக்கு? வானவில், ரெயின்போ. வேஞ்சலின் சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா. நோவாக்கு ப்ராமிஸ் பண்ணப்ப வந்துச்சு. சோ அந்த ப்ராமிஸ்க்கு இன்னொரு வேர்ட் இருக்கு. என்ன வேர்ட்? உடன்படிக்கை, covenant. கரெக்ட்டா? ஜெனிசிஸ் சாப்டர் 9. இந்த உடன்படிக்கையை நம்மளே மறந்தாச்சு. ஆனா கர்த்தர் அவருடைய ஒரு ஞாபக அடையாளமாக இந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்குது. நான் மனுஷனை தண்ணியினால அழிக்கவே மாட்டேன். கர்த்தரு அவருடைய வாக்க மறக்கவே மாட்டார். உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. என்ன உடன்படிக்கை? மனிதனோடு, மனு குலத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். வாசி, சொல்லிட்டு வாசி. கேட்கலாமா? அன்று எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம் ஆக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். அதுதான். அது என்ன வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு படிங்க. 9:12-13. 9:12-13. ஓகே, சூப்பர். சோ அந்த வானவில்லை எதுக்காக தேவன் வைக்கிறாரு இந்த உலகத்துல? இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு கவனன்ட். இப்ப நானும் விக்டோரியாவும் கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன பண்ணோம்? மரணமானாலும் ஜீவனானாலும் சாவானாலும், ஐயோ அதுதான் அந்த உறுதிமொழியை ஆக்சுவலா மறந்துட்டேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நாளைக்கே மனப்பாடம், இன்னைக்கே மனப்பாடம் பண்றேன். ஓகேயா? மரணமானாலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், ஓகேயா, நான் உன்னை விட மாட்டேன். இன்பமானாலும் துன்பமானாலும் துக்கமானாலும் கஷ்டமானாலும் வியாகுலமானாலும் உன்னை நான் பிரிய மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். தாலி கட்டுறனோ இல்ல ரிங்கு போடுறனோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஜஸ்ட் அடையாளம். ஓகேயா? ஓகே, எது மேட்ரு? இந்த அறிக்கை பண்றேன் பாருங்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனா அடுத்த வருஷமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? உண்மை உள்ள வாழ்க்கையே வாழணும். கரெக்டா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, உண்மை உள்ள வாழ்க்கையை வாழணும். ஓகே, இதுக்கு அடையாளமா என்ன பண்றோம்? இப்ப நான் தாலி கட்டினேன், வெட்லாக் பண்ணேன். ஓகே, சில பேர் ரிங்கு பண்ணுவாங்க, சில பேர் பைபிள் மாத்திப்பாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த ரெயின்போன்றது ஒரு அடையாளம், ஒரு வில்லு, ஒரு அடையாளம். ஆனா கவனன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த கவனன்ட்டை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு என்ன பண்றாங்க, ஆண்களுக்கும் கட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆண்களுக்கும் ஒரு தாலி கட்டிட்டா அவங்களும் மறக்காம மறந்துடுறாங்க. அவங்க ரொம்ப அதை ஞாபகம் வச்சு அது அடையாளமா. So this is a symbol.
ஓகே, இதுதான் கடவுள் வந்து காட்டுறாரு. இது இந்த மாதிரி தான் நம்ம கல்யாணமும் பண்றோம்ன்றதுக்காக நான் ஒண்ணு காமிக்கிறேன். ஓகே, சோ இந்த ரெயின்போ எங்க இருக்கு? சிங்காசனத்தை சூழ்ந்து இருக்கு. ஓகே, எல்லாம் உங்க பிக்சர்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஒரு சிங்காசனத்தை பாக்குறேன். அந்த சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த தேவன் கிட்ட இருந்து எந்த லைட் வருது? கிரீன் அண்ட் ரெட் லைட், விச் இஸ் ஜாஸ்பர் அண்ட் பத்மராகம், டைமண்ட், வஜ்ரக்கல். ஓகே, வஜ்ரக்கல் வருது, பத்மராகம் வருது, 2 வருது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்துல சுத்தி, அந்த சிங்காசனத்தை சுத்தி ஒரு இது இருக்கு, வானவில் இருக்கு. கரெக்டா? 4வது வசனம் வாசிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஹல்லேலூயா. பொன்முடி சூடி. பொன்முடினா என்ன? கிரீடம். ஓகே, பொன்முடினா முடி இருக்கக்கூடாது. முடி வந்து கோல்டன் ஹேர், அதெல்லாம் யோசிக்காது. பொன்முடினா கிரீடம். சரியா? இந்த கிரீடத்தை வைத்துக் கொண்டு 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தை சுத்தி, நல்லா கவனிங்க, சென்டர் யார் இருப்பா? காட் இருக்கணும். உங்க வாழ்க்கையில கூட சென்டர் யார் இருக்கணும்? காட் இருக்கணும். இந்த சிங்காசனத்தை சுத்தி தான் வானவில். இந்த சிங்காசனத்தை சுத்தி தான் ஒரு 24 சிங்காசனம். ஓகே, இந்த 24 மூப்பர்கள் யாருன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 5வது அதிகாரத்தை பார்க்கலாம். ஏன்னா இப்ப சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கு. சரியா? இவங்க மனிதரா தான் இருக்கணும் அப்படின்றது எப்சியோடைய கெஸ். சரியா? கரெக்டா? எப்சி கெஸ்ஸா இல்ல உண்மையா நான் 100% பிலீவ் பண்றேன் இவங்க வந்து ஹியூமனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றியா? 100%. 100%. ஓகே, கெஸ் கிடையாது. she is believing that they are human beings. ஒண்ணு வந்து அந்த கிரீடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப அவங்க ஜெயம் கொண்டவர்களா இருந்திருக்கணும். கரெக்டா? அதனாலதான் கிரீடம் கொடுப்பேன், மனுஷர்களுக்கு கிரீடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த கிரீடங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்க யாரா வேணா இருக்கலாம். 24. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 24 வைத்து ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் எத்தனை ஜெனரேஷன்? ஆதாம்ல இருந்து நோவா 10 ஜெனரேஷன். கரெக்டா? நோவால இருந்து ஆபிரகாம் 10 ஜெனரேஷன். சோ 20 ஜெனரேஷன். ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வந்து 20 ஜெனரேஷன் வரும். ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு போகும். புரியுதா? யோசேப்புக்கு அந்த 12 பேர் போவாது. யோசேப்புக்கு தான் அந்த தலைச்சன், அந்த சேஷ்ட புத்திர பாகம் போகும் யோசேப்புக்கு. அதுக்கு வசனம் இருக்கு. ஓகே, அந்த யோசேப்பு வரைக்கும் 24 பேர் வரும். அந்த 24 மூப்பர்கள் வந்து இந்த 24 பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர், நிறைய பேரு இதுதான் சொல்றாங்க. இந்த இவங்க வந்து பழைய ஏற்பாடுல ஜெனிசியஸ் புக்ல இருந்த பேட்ரியாக்ஸ் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, அது பேட்ரியாக்ஸா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஐ எம் நாட் ஷுவர் அபௌட் தட். ஓகே ஓகே, இப்போ 5வது வசனம் வாசி. அந்த சிங்காசனத்திலிருந்து. சூப்பர். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்கள் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. சூப்பர். இப்ப அந்த சிங்காசனத்தை தான் பாத்துட்டு இருக்காரு ஜான். ஓகே, அந்த சிங்காசனத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வருது? மின்னல் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? இடி முழக்கம் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? சத்தம் வருது. இதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? மீனிங் இருக்கு. எதுவுமே சும்மா விளையாட்டுக்கு கிடையாது பைபிள். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. மின்னலும் இடியும் எப்போ வரும்? இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லலன்னு வச்சுக்கோங்க. மின்னலும் இடியும் எப்போ வரும்? மின்னலும் இடியும் எப்பவுமே வரும். லைட்னிங், மழை பெஞ்சா வரும். மழை பெய்யறதா? ரெயினுக்கு முன்னாடி வருமா, ரெயினுக்கு பின்னாடி வருமா? மின்னலும் இடியும் முன்னாடி வரும். புரியுதா? இப்போ வாசிங்க. ஏசாயா 55:11 வாசிங்க. எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படியே காதுவார கேட்டு, இந்த காதுல அப்படியே போனை வச்சுட்டு கேட்டுட்டு இந்த காதுல அப்படியே விட்டுறாதீங்க. இதெல்லாம் எப்ப தெரியுமா? அன்னைக்கு நைட்டு வீடியோ, இந்த ரெவலேஷன் சாப்டர் 4 வீடியோ அது இருக்கு என் சேனல்ல. ஓகே, அது போய் பாருங்க. சரியா? ஃபுல்லா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ரெவலேஷன் சாப்டர் 4 வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு எனக்கு. இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு.
ஆஹா, நமக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தோமே ரெவல்யூஷன் 4. ஆனா வீடியோ பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியல. அப்பதான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, இது இதுக்குப்பா, அது அதுக்குப்பா. வாசிமா. மாரியும் நுழைந்த மலையும் 10 11 தெரியல. மாரியும் நுழைந்த மலையும் மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைந்து அதில் மூளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. சூப்பர்மா. மாரியும் உழைந்த மழையும் எப்படி வானத்துல இருந்து இறங்கி வந்து கிராப்ஸ்க்கு ஓகேயா தண்ணியை கொடுத்து இந்த கிராப்ஸ் வந்து எப்படி விளைய வைக்கிறது, முளைப்பிக்குதோ, அதே மாதிரி அடுத்த வசனம், அதே மாதிரி அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம். சூப்பர்ல. எப்படி மழை பெய்யுது இந்த உலகத்துக்கு, அதே மாதிரி தேவனுடைய வாயை திறந்து பேசும்போது அது மழை, அது பனி, உறைந்த மழை, பனி. ஓகேயா, அந்த வார்த்தை அங்கிருந்து புறப்பட போகுது அல்லது புறப்பட்டுருச்சு. ஓகேயா, ஆனா இங்க வார்த்தைன்னு போடல பாருங்க, அங்கதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அங்க என்ன போட்டிருக்கு? 5வது வசனம் வாசி. 5வது வசனம் முதல் பகுதி மட்டும் வாசி. புறப்பட்டன அது வரைக்கும் வாசி. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல், இடி முழக்கங்கள், நிறைய இடி. ஓகே, அதுக்கப்புறம் சத்தங்கள். சத்தம் வார்த்தைன்னு வந்துச்சா? வரல, சத்தம்னு வந்துச்சு. அப்ப சத்தம்னா டிஃபரன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க மின்னலும் இடியும் வருதுன்னா அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய வாயை திறந்து வார்த்தைகளை பேச போகிறாருன்னு அர்த்தம். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிச்சீங்களா? பிதாவாகிய தேவன் வாயை திறந்து பேசினார்னா என்ன ஆகும்? அது இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா புரிஞ்சுக்கலாம். வாயை திறந்து அவர் வார்த்தைகளை பேசினார்னா என்ன ஆகும்? இடி முழக்கம் மாதிரி இருக்கும். இல்லம்மா, என்ன ஆகும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் பேசினாரா? என்ன நடந்துச்சு? உண்டா வார்த்தை வந்து வெறுமையா திரும்பாது, அது கிரியேட் பண்ணும். புரியுதா? வார்த்தைன்னு வரும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஆனா இங்க சத்தம் போட்டிருக்கு, புரியுதா? சத்தம் போட்டிருக்கு. அப்போ சத்தம் எங்க வருது அப்படின்றத நம்ம பைபிள்ல தேடணும். சரியா? எபிரேயர், எனக்கு அந்த இடம் வந்துச்சு, எபிரேயர் 12:26 வாசி. 26, 27 வாசிமா. எபிரேயர் 12:26, 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சத்தம் போது பூமிய அது கிரியேட் பண்ணல, அது அசைக்குது. Do you understand what is the difference between a word and a sound from God? இங்கிலீஷ்ல எப்படி வருது? இங்கிலீஷ் வேர்டு வச்சிருக்கா? ரெவலேஷன் 4:5ல சத்தங்கள்னு தமிழ்ல இருக்குல்ல, அது வந்து இங்கிலீஷ்ல என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க? சவுண்ட்னு இருக்கா? மேஞ்சிலேன் பைபிள் இருக்காமா? ரப்பிள்னு இருக்கா? வேற இடி முழக்கங்களுக்கு என்ன இருக்கு? தண்டர் இருக்கா? ரப்பிள்னு இருக்கா? நான் வெர்ஷன் இது கேஜேவி. யாரா என்கேஜேவி? யாரு கேஜேவி? somebody come on. கேஜேவில வாய்ஸ் தான் இருக்கு.
வாய்ஸ் வெரி குட். ஓகே, அங்க எபிரேயர் 12:26 வாய்ஸ் வெரி குட். சூப்பரா இருக்குல்ல பைபிள் படிக்கும் போது அப்படியே இன்ட்ரெஸ்ட். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இருக்கா வாய்ஸ் இருக்கா? எபிரேயர் 12:26 கேஜேவில ஃபிளாஷஸ் ஆஃப் லைட்னிங் இல்லப்பா ஃபிளாஷஸ் ஆஃப் லைட்னிங் வந்து மின்னல், அதுக்கப்புறம் தண்டர் வரும், அதுக்கப்புறம் வாய்ஸ். ஓகேயா? மேபி சில பேர் குட் நியூஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த கிட்ஸ் பைபிள் யூஸ் பண்ணுவீங்க, குட் நியூஸ், கிட்ஸ் பைபிள், மெசேஜ் பைபிள், இதெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்காது. ஓகே, அந்த ரகசியங்கள் வெளிப்படாது அவ்வளவா. சும்மா ஜஸ்ட் சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, நீங்க க்ரோ ஆரிங்கன்றீங்கன்னா அந்த பைபிளை மாத்திட்டு என்கேஜேவி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனு அந்த மாதிரி போங்க. ஓகே, இல்ல நான் கிட்ஸ் பைபிள் தான் படிச்சிருந்தேன் எனக்கு என்கேஜேவி புரியல அப்படின்னீங்கன்னா என்ஐவி போங்க. என்ஐவில இருந்து அப்புறம் என்கேஜேவி போங்க. புரியுதா? கிட்ஸ் பைபிள்ல இருக்கிற ஆளுக்கு சொல்றேன் குட் நியூஸ், கிட்ஸ் பைபிள் ஆளுக்கு சொல்றேன், நீங்க என்ஐவி போயிட்டு என்கேஜேவி போகணும். புரியுதா? குட் நியூஸ் பைபிள்லாம் குழந்தைங்க படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அவ்வளவு சத்தியங்கள் இப்ப இதுல எவ்வளவு கிளியரா இருக்கு பத்தியா? அங்க வாய்ஸ் இங்க வாய்ஸ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியாது உங்களால. ஸோ என்ஐவி மாறிடல, இப்பயே மாறலாம். நீ ஆக்சுவலா என்ஐவி மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ஐவி 2 வாட்டி என்ஐவி பைபிள ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்கேஜேவி. ஓகே ஓகே, எங்க விட்டேன்? வாய்ஸஸ்ல விட்டேன். வாசிமா 26வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைத்தது. ஹல்லேலூயா. ரெவலேஷன்ல கொண்டு வந்து வாய்ஸஸ்ல நிக்க வைக்கிறாங்க. இப்போ ஜான் ஏறி வரும்போதே என்ன கேட்டாரு ஜான்? நடக்க வேண்டியவைகளை நான் காட்டுவேன். இப்போ எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்? பிதாவாகிய தேவன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பா எல்லாத்துக்குமே. உலகம் கிரியேட் ஆனதும் பிதாவாகிய தேவனாலதான். ஓகே, உலகம் எண்ட் ஆக போறதும் பிதாவாகிய தேவனாலதான். He is the planner. Jesus is a executor. Okay, Holy Spirit is a revealer. Okay, notes வந்து எழுதிக்கோங்க. God is a planner. Ephesians 1 chapter 1ல இருந்து chapter 1ல இருந்து Ephesians chapter 1 verse 3ல இருந்து 4-5 வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்புறமா 6ல இருந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ பத்தி இருக்கும். ஜீசஸ் இஸ் a executor. அவர் பிளான் பண்ணிட்டாரு, ஜீசஸ் எக்ஸிக்யூட் பண்றாரு அந்த பிளானிங்க. ஆவியானவர் இவங்க 2 பேர் பண்ணதை ரிவீல் பண்ணுவார் நமக்கு. He is a revealer. Understood? Now God, when he opens his mouth and speaks, it will get created. When he opens his mouth and sends his voice, it will get destroyed. புரியுதா? அவர்தான் பிளானர். அவர்கிட்ட இருந்து இப்போ இடி முழக்கம், மின்னலு, சத்தம் வந்துருச்சு வெளியே. அப்பனா உலகம் அழிய போற ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ரெவலேஷன் 4ல நீங்க பாத்தீங்கன்னா ஜான் அப்போ ஃபர்ஸ்ட் போறாரு. போகும்போது அங்க வந்து உலகத்திற்கு விரோதமாக சத்தங்கள் அந்த சிங்காசனத்திலிருந்து வெளியே வரத பாக்குறாங்க. இப்ப அந்த சத்தம் என்ன பண்ணுச்சான்? ஃபர்ஸ்டே ஒரு வாட்டி வந்துச்சான் அந்த சத்தம். வந்து என்ன பண்ணுச்சு? 26ல அந்த சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, ஜஸ்ட் ஷேக், அவ்வளவுதான். ஒரு நிலநடுக்கத்துக்கே காலி. ஆனா ஒரு வார்த்தை பூமியே அசைய பண்ணுச்சு. நம்ம இங்க இந்தோனேஷியா இங்க சுனாமி வந்துச்சு, இந்த மாதிரி சும்மா அசைஞ்சாலே எல்லாம் அப்படி இப்படின்னு நாடுறோம். உலகத்தையே அசைய பண்ணா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஓகேயா? இப்போ 2வது வாட்டி வானத்தையும் அசைய பண்ணும். வானமும் அசையும். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், வானத்துல இருக்கிற ஹெவன்லி ஸ்டார்ஸ், இந்த ஹெவன்லி அது பேர் என்ன, ஸ்டார்ஸ், மூன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகுமா? ஷேக் ஆகி அந்த ஸ்டார் எல்லாம் டமால் 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 கீழே விழுவும். இந்த வாதை அப்போ ஹெவனையும் அசைய பண்றாரு கடவுள். ஓகே, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிப்பதற்கு. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப புரியும். ஓகே, 27வது வசனம் எப்சி. ஓகே, எப்சி 27 வாசிச்சுட்டு உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லு. 27 வாசி. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகளை உண்டாக்கப்பட்டவைகள் போல
மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இன்னொரு வாட்டி அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா அசையாதது வந்து அசைக்கவே முடியாதது வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அசைறது எல்லாமே இதுக்கு முன்னாடி உண்டானதே இல்லாத மாதிரி மாறிடும், இருந்த இடம் தெரியாம போயிடும், அசையப்படுறது எல்லாமே மாறி போயிடும், அந்த மாதிரி சொல்றாங்க. நம்மள வச்சு சொல்லணுமா, அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல ஓகே, இது போதும். ஆனா அதுல கொஞ்சம் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் நீ பண்ணிக்கணும். என்னன்னா, உண்டாக்கப்பட்டவைகள் போல அப்படின்னா, காட் வந்து உலகத்தை எப்படி படைச்சாரு அந்த மாதிரி அசை உள்ள பொருட்கள் மாறிடும். 2 பொருட்களை கர்த்தர் சொல்றாரு. அவரோட வாய்ஸ் வந்து 2 பொருட்களை இம்பாக்ட் பண்ணும். ஒரு பொருள் வந்து அசைகிற பொருள். இந்த அசைகிற பொருளை, இப்ப அசைகிற பொருள் இந்த போன்லாம் அசையும், கரெக்டா? அசைகிறதுனா இந்த அசைகிறது இல்ல, the ones which don't have one which is not eternalனா நித்தியமா. இப்போ ஜீசஸ் வந்து அசையாதவர், ஆவியானவர் அசையாதவர், ஹெவன் வந்து ஹெவன்ல இருக்க இந்த ஜீவன் அசையாது. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குல்ல, உன்னுடைய விசுவாசம் அசையாதது, ஓகே, நித்திய ஜீவன் அசையாதது, அந்த மாதிரி. ஓகே, இவர் வாய்ஸ் அனுப்பும் போது அசையாத பொருட்கள் எல்லாமே அசையாம தான் இருக்கும். ஓகே, ஜீசஸ் இவர் வாய்ஸ் அனுப்புனா ஜீசஸ் அசைய மாட்டார். ஏன்? அவர் அசையாதவர். ஓகே, ஆனா அசைகிற சில காரியம், இந்த உலகம் அசைய போகுது. இந்த உலகம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகும், ஆனா வார்த்தை ஒளிந்து போகாது. எப்படி? ஏன்? ஆணவம் ஒளிந்து போக போகுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒளிந்து போக போறத பத்தி தான் போட்டிருக்கு, கரெக்டா? இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும்போது இது இந்த அசைகிற இந்த காரியம் எப்படி கடவுள் படைச்சாரோ அதே மாதிரி ரீஸ்டோர் பண்ண போறாருன்னு சொல்லுவோம். புரியுதா? his voice will ஆதி ஆகமத்துல his word created everything. ரெவலேஷன்ல his voice will restore everything. நோட்ஸ் இருந்தா எழுதிக்கோங்க. ஓகே, his word in Genesis created everything, right? In Revelation his voice will restore everything. Hallelujah, amen. புரியுதா? எத்தனை பேர் புரியல? சரி, எத்தனை பேர் புரியுது? thumbs up. புரியலன்னா ஏன் புரியலன்னு கேட்பான். thumbs up குத்தலாம். 2 பேருக்கு புரிஞ்சிச்சு, 3 பேருக்கு புரியல. சொல்லுங்க, என்ன புரியல? டேனியல் புரிஞ்சிச்சு. பரத் அண்ட் ஈவா, வாட் ஹேப்பன்? சீக்கிரம். புரியலன்னா ஏன் புரியல சொல்லுங்கப்பா. பரத் புரிஞ்சிச்சு, ஈவாக்கு புரியல. சரி, ஓகே. இருபத்தி 27 முடிஞ்சிச்சா? 28 வந்து ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். அதுதான் ஹெவன். புரியுதா? அதுதான் வந்துட்டு பரலோகம், தேவன் இருக்கிற இடம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கரெக்டா? ஓகே, சூப்பர். இந்த சிங்காசனத்துல இருந்து வாய்ஸ் கிளம்பிச்சுன்னா பூமி அசைய போகுதுன்னு அர்த்தம். அததான் நீங்க பார்க்க போறீங்க. 6ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆவது அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல எப்படி பூமி அசையுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேயா? ஓகே. அடுத்து இந்த 7 தீபங்கள் சொல்லுமா. ரெஸ்டரேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுனா? ஓகே. ரெஸ்டரேஷன்னா சொல்லு நீ. ரெஸ்டோர்னா அந்த பழைய ஃபார்முக்கு ரிட்டர்ன் பண்றதுதான். ஆமா, ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி. ரீஸ்டோர். இப்போ அந்த கம்ப்யூட்டர்ல ரீஸ்டோர் பண்ணுவோம் தெரியுமா? பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுவோம். இப்போ கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லா வைரஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, போய் பேக்கப் பண்ணி ரீஸ்டோர்ல போய் ரீஸ்டோர் பண்ணினா பழைய மாதிரி மாறும் கம்ப்யூட்டர். அந்த மாதிரி பழைய மாதிரி டிஃபால்ட்டா எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிடும்ல. எஸ், அந்த மாதிரி கடவுள் வந்து அவருடைய வாய்ஸ் வந்து உன்னை மாற்றும். இப்போ பாக்குற உலகத்துல எல்லாம் நிலை இல்லாத அசையக்கூடிய பொருட்கள், அநித்தியமான பொருட்கள், இவைகளை தேவனுடைய வார்த்தை நித்தியமாக மாற்றும். ஓகே, சூப்பர். 16 முடிஞ்சிருச்சு. ஓகே, 6வது வசனம் பார்க்கலாமா? அந்த 7 தீபங்கள் அது எப்ப பார்க்கலாம்? 7 தீபங்கள்லாம் 5வது அதிகாரத்துல பார்க்கலாம். அதுல போட்டுருக்கோம் 5வது அதிகாரம். 7 தீபம். 7ன்றாலே பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கம்மா.
ஓகே, எங்க பார்த்தாலும் 7 வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். இட் ரெப்ரசன்ட்ஸ் 7 இஸ் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட். இட் ரெப்ரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இங்க அந்த 7 ஆவிகள் அப்படின்னு வந்ததுனால அப்ப 7 ஆவி இருக்கா கடவுள் கிட்ட? ஒரே ஒரு ஆவியானவர் தானே இருந்தாரு. இங்க 7 ஆவிகள்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில பேரு, ஒண்ணு வந்து அசுத்தாவி, சவுலுக்கு வந்து அசுத்தாவி அனுப்பிச்சாரு கடவுள். ஒரு அசுத்தாவி இருக்கு, ஒரு பரிசுத்தாவி இருக்கு, ஒரு மனுஷ ஆவி இருக்கு, அப்புறமா இயேசுக்கு ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த 7 வர வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் பைபிள்ல இல்ல. சரியா? இந்த 7 எதை குறிக்குதுன்னா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். ஓகே, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு 7 கொம்பு இருந்தது. 7 கொம்பு இருக்காது. 7 கொம்புனா பலத்தில் பர்ஃபெக்டா இருக்கிறார், பலம் வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 7 கொம்பு அப்படின்னா பலம் வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சோ அந்த 7 ரெப்ரசன்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். புரியுதாப்பா? இப்போ 7 ஆவிகள்னா 7 ஆவி விச் மீன்ஸ் ஆவியானவரை குறிக்குது. ஓகே, ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து ஆவியானவர் வந்து ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. அவங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிங்காசனத்துல தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு, ஆவியானவரே இல்லையே அப்படின்னு இங்க இருக்கிறார். 7 ஆவிகள் அது ஆவியானவரை குறிக்கிறது, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது, ரெப்ரசன்டிங் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, 6வது வசனம் வாசிச்சீங்களா? பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடிகள். இப்போ பாருங்கம்மா, உங்களுக்கு 10:30 ஆயிடுது. ஷேர் பண்றேன், தெரியுதா பாருங்க ஸ்கிரீன். தெரியுதா? பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலே. வரத்துக்கு மட்டும் தெரியுதா? சரி. இதுல இங்க சென்டர்ல யார் இருக்கா? பிதாவாகிய தேவன் இருக்காரு. கரெக்டா? அவரை சுத்தி ரெயின்போ இருக்கு. அந்த ரெயின்போ இங்க போட்டாங்க. ரெயின்போவே காட்டலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்க ரெயின்போ இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? இங்க ரெயின்போ இருக்கு, பச்சை கலர்ல ஏதோ சுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த சிங்காசனத்துல இருந்து தான் ஜாஸ்பர் அண்ட் பிளைமன், வஜ்ரக்கல்லு, பதுமராகம் இந்த கலர்ல சிங்காசனத்துல இருந்து கிளிட்டர் ஆகுது. சோ நம்மளால பார்க்க முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இந்த சிங்காசனத்தை சுத்தி 24 சிங்காசனம் இருக்கா? இதுக்கு முன்னாடி மத்தியில ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. அதுதான் இந்த 7 குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு. குத்து விளக்கா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? 7 அக்கினி தீபங்கள்னு போட்டிருக்கு. சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன அந்த அக்கினி தீபம் வந்து சிங்காசனத்துக்கு முன்னாக எரிந்து கொண்டு இருந்தது. புரிஞ்சிச்சா? இது வந்து அந்த 7 குத்து விளக்கு இல்லமா, அந்த 7 குத்து விளக்கு 7 சபை. அதுல ஜீசஸ் வந்து அது மத்தியில் நிறைந்தது. அது வேற பிக்சர், இது வேற பிக்சர். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா? இது 7 ஆவிகள்னு போட்டார் கடவுள், இங்க ஆல்ரெடி போட்டாரா? 7 அக்கினி, 7 ஆவிகள் ஆகிய தேவனுடைய 7 ஆவி. தேவனுடைய ஆவினா பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இந்த 7 ஆவியை குறிக்கிறது. சரி, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது அடியில ஒரு கிறிஸ்டல் கிளியர் ரிவர், நதி தானே, கண்ணாடி கடல் அப்படிதானே இருக்கு, கண்ணாடி கடல். ஓகே, வாசி 6வது வசனம் வாசி எப்சி. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் போதும். பளிங்குனா என்னது? பளிங்கு பாத்திருக்கீங்களா? பளிங்கு போல அப்படியே பல கிறிஸ்டல், பல கண்ணாடி மாதிரி இருக்கு, கண்ணாடி மாதிரி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்க ஷேடோஸ் அப்படியே கீழே வருதா? கொஞ்சம் வருதா? இந்த ஜீவன் இருக்கிறது, இந்த 24 மூப்பருடைய பிம்பம் கீழே வருதா? அதே மாதிரி பிதாவாகிய தேவனுடைய ஒளி கீழே இருந்து வருதா? இப்ப ஜான் வந்து இங்க நின்னு பாக்குறாரு, இந்த சீனை தான் பாக்குறாரு. புரியுதாப்பா? ஒரு சத்தமா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? தேவன் அவருடைய ராஜ்யத்தை பரலோகத்துல செய்யறாரு. இந்த ராஜ்யம் அப்படியே பூலோகத்திலையும் செய்யப்படும். நீங்க இப்போ ஜான் இடத்துல நீங்க நின்னு பாத்தீங்கன்னா கீழையும் தேவனுடைய பிம்பம் அப்படியே தெரியும். ஓகே, கீழே இருக்கிறது என்னது? பூலோகம், உலகம். ஓகே, இததான் முன்னாடியில இருந்தே பண்றாருமா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஈடன் கார்டன்ல ஆடம் இஸ் a image of God. கரெக்டா? பிக்சர் பாத்துட்டீங்களா? போதுமா? இது ஒரு சார்ட் வந்து ஷேடோ ஆர் ரிஃப்ளெக்ஷன்.
பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல்ல ரிஃப்ளெக்ஷன் வருது. ஓகேயா? ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஷேடோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. என்ன ஷேடோ நான் சொல்றேன். ஓகே, இட்ஸ் நாட் அ ஷேடோ, இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகே ஓகே, என்ன சொல்ல வந்தேன்? நம்மள படைச்சதே தேவனுடைய இமேஜ். நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம். கரெக்டா? அதே மாதிரி நீங்க ஈடன் கார்டன்ல பாத்தீங்கன்னா மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும். இங்க மத்தியில என்ன இருக்கு? சிங்காசனம் இருக்கு. ஓகே, மத்தியில ஆவியானவர் இருக்கார். இயேசு கிறிஸ்து அடுத்து 5வது அதிகாரத்துல வருவார். ஓகே, மத்தியில நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்கும். மற்ற சுத்தி இருக்கிற எல்லா இதுவும் இருக்கும். ஈடன் கார்டன் இஸ் ஆக்சுவலி a replica from heaven. புரியுதா? ஓகே, ஈடன் கார்டனை விட்டுருங்க. டாபர்நாக்கிள் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம். மோசேயின் காலத்துல ஆசரிப்பு கூடாரம் போட்டாங்க. அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் வந்து படைக்கிறார். வாசிங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 8:5 வாசி. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண ஓகே, பரலோகத்தில் இருக்கிற சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா? பரலோகத்துல என்ன பாத்தியோ மோசேவே, உலகத்துல அதே மாதிரி இருக்கணும். ஒரு இன்ச்சு கூட மிஸ் ஆகக்கூடாது. Which means what God is showing is பரலோகத்தில் இருக்கிற காரியம் பூலோகத்தில் நடைபெறணும். இத நடைபெறுகிறதற்கு கர்த்தர் ஒரு டூல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னது? பரலோகத்துல இருக்கிற காரியம் பூலோகத்தில் நடைபெறணும்னா நமக்கு ஒரு டூல் இருக்கு நடைபெறுவதற்கு. என்ன டூல்? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போய் ஒழுங்கா பிரேயர் சொல்றீங்கன்னு நான் விசுவாசிப்பேன். ஜெபம் தானே அந்த பரலோகத்தில் அந்த ஜெபம். அந்த ஜெபம் கிடையாது, எல்லா ஜெபமா அது ஜஸ்ட் மாடல் தான். ஓகேயா? நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்ன பண்ணும்? பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய சித்தத்தை பூலோகத்துல செய்யும். ஜீசஸ் சொல்றாரு இல்லையா லார்ட்ஸ் பிரேயர்ல, வாரம் சொல்றீங்க சர்ச்ல. என்ன சொல்றீங்க? பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகவும், உம்முடைய ராஜ்யம் வருவதாகவும், உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூலோகம். அதுதான், அததான் இந்த கண்ணாடி கடல் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஓகேவா? ஓகே, சூப்பர். அடுத்து 4 ஜீவன்கள் பாலமா 4 ஜீவன்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த 4 ஜீவன்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் குறிப்பிடப்படவில்லை. ஓகேவா? இந்த 4 ஜீவன்கள் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி கூட இந்த 4 ஜீவன்களை பார்க்கிறார். ஓகே, எசேக்கியேல் வாசிக்கிறீங்களா? யாராவது வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல்லாம் கைப்படாத பேஜஸா இருக்கும் உங்க பைபிள்ல. சில பேர் சொல்லுவீங்க, ஆனா பைபிளே கைப்படாத புக்கு தானே. நான் என்னுடைய வீட்டுல சரி, அதெல்லாம் மாறும். சரியா? வாசிமா எசேக்கியேல் 1:5 வாசி. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. 4 ஜீவன்கள் தோன்றுச்சு, மனுஷ சாயல் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. தூரத்துல இருந்து பாக்குற எசேக்கியேல். இப்ப கிட்ட போய் பாக்குறாரு எசேக்கியேல். ஓகே, 10வது வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷன் முகம் சிங்கமும், வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. முகம் 4 முகம் சொல்லு பார்க்கலாம். மனுஷன், சிங்கம், எருது, கழுகு. ஓகே, இப்ப அப்படியே புதிய ஏற்பாடு. ஓகே, இது அப்படியே எசேக்கியேல் அப்படியே புடிச்சுக்கோங்க. புதிய ஏற்பாடு 4:7 வாசி. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஓகே, இந்த 7th வெர்ஸ்க்கும் அங்க படிச்ச 10th வெர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்படிதான் வேதத்தை ஆராயும். ஓகேயா? சொல்லுங்க பாக்கலாம், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஒருத்தர் தான் பேசுறீங்க, சொல்லுமா.
அங்க வந்து 4 வந்து மனுஷ முகம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. 4 நாள்ல 10வது இல்ல 10வது வசனத்துக்கும் 7வது வசனத்துக்கும் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. எசேக்கியேல் 1:10, ரெவலேஷன் 4:7 இதுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் என்ன? சரி, அந்த 4 ஜீவன்கள் இருக்குல்ல, அந்த 4 ஜீவனுக்கும் ஒவ்வொன்னு ரெப்ரசன்டேஷன் பண்ண. சிங்கம், அப்புறம் மனுஷன், கழுகு, காளை இப்படி வருதுல்ல. இதுல 10வது வசனத்துல என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? சிங்கம் இருக்கா? மனுஷன் இருக்கானா? கழுகு இருக்கா? காளை இருக்கா? அத எருதுன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டும் கொஞ்சம் ஒண்ணுதான். அப்போ விஷன் தான் பாக்குறாங்க, அந்த ஷேப்பை இங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஜஸ்ட் எசேக்கியேலா இருந்தாலும் சரி, ஜானா இருந்தாலும் சரி, அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. மாடு மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மாடு மாதிரி இருக்கு. ஓகே, மாடு பாத்திருக்கீங்களா? எருது ஃபேஸ் எருதுன்னு சொல்றாரு இவரு, அங்க காளை சொல்றாரு. புரியுதா? இதுதான் டிஃபரன்ஸ். சரியா? இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலதில் 4 மனுஷ முகமும். அப்போ 4 மனுஷ முகத்தை பாக்குறான், 4 எருது முகத்தை பாக்குறான் எசேக்கியேல். ஆனா ஜான் ஒரு முகத்தை தான் பாக்குறான். புரியுதா? ஓகே, இவைகள் என்னது அப்படின்றது நமக்கு தெரியணும். கரெக்டா? இது மனுஷனா இல்ல இது ஏஞ்சலா, இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது வாசி எசேக்கியேல் 10:20 வாசிமா. இதெல்லாம் நோட் பண்றீங்களா? கஷ்டப்பட்டு ஆராய்ஞ்சி இருக்கேன். எசேக்கியேல் 10:20. இதுதான் கேபர் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கெருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். இப்ப இந்த 4 ஜீவன் யாரு? ஏஞ்சல். அங்க போட்டிருக்க வேர்ட் சொல்லு. அங்க கெருபீன் போட்டிருக்கு. கேருபீன். ஓகே, ஏஞ்சல் தான். கேருபீன் ஸ்பெஷலா சொல்லு. இப்ப கேருபீன் உங்க மனதுல என்ன வருது? கேருபீன். இதே கேருபீன்களை ஏசாயா பாக்குறாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இந்த கேருபீன்கள்லாம் நிக்குது. தேவன் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறத இவன் உசியா ராஜா செத்து போன அந்த டைம்ல ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கும். ஓகே, 6:2 வாசி. 6:2 ஏசாயா மேல பாப்பாரு. பார்க்கும்போது இந்த கேருபீன்கள் இருக்கிறதா பாப்பாரு. ஓகே, இதுக்கு 6 ரெக்கைகள். வாசிமா. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சேட்டைகள் இருந்தன. அவன் 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவரை. ஓகே, சோ இங்க சேராபீன் போட்டிருக்கோம், அங்க கேருபீன் போட்டிருக்கோம். ஓகே, சோ கேருபீன்கள் சேராபீன்களை சுற்றி தான் என்ன இருக்கா? யார் இருக்காரு? சரி, இதுங்கள் தான் தேவனை சுற்றி இருக்கு. ஓகே, சோ இந்த ஜீவன்கள் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஜீவன்கள் அங்க உட்காந்து 24 மணி நேரமும் அல்லது ஃபுல் இட்டர்னிட்டியும் கடவுளை துதித்து கொண்டு மாத்திரமே இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல பாக்குறோம்ல. ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மனுஷன் பாவம் செஞ்சவன மனுஷனை துரத்திட்டு ஜீவ விருட்சத்தின் கனிய மனுஷன் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனுடைய 3:24 அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கெருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை வச்சிருக்காரு. ஓகே, கேருபீன் அங்க வைக்கிறாரு. அப்போ இவைகள் என்ன பண்ணுது? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜீவனா இருக்கு. புரிஞ்சிச்சா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? முச்சிடலாம் நம்ம. பெப்சிக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. ஈவா புரிஞ்சிச்சா? வேஞ்சலின் கூட்டு ஈவா வச்சு. ஈவா, டேனியல்,
Come on guys, what happened? Slept off? ஈவா தூங்கிட்டா. சீரியஸா ஈவா? சரி, ஓகே, சத்தியத்துக்கு வரலாம். இந்த கேருபீன்கள் அல்லது சேராபீன்கள் அந்த விங்ஸ வந்து கடவுளுடைய பரிசு அந்த இப்ப நீங்க நல்லா கவனிங்க, தேவனுடைய சந்நிதியில இருக்கிற இந்த ஜீவன்கள் சும்மா அசிங்கமாவா இருக்கும், மாடு மாதிரி கேவலமா இருந்துச்சு அப்படியா போட்டிருக்கு. அந்த ரூபம் அப்படி இருக்கு, ஆனா அவைகள் மிகவும் அழகா இருந்திருக்கும் இல்லையா? they would be like ரொம்ப கிளிட்டரிங்கா இருந்திருப்பாங்க. இல்ல சாத்தானே கடவுள் பர்ஃபெக்ட் இன் பியூட்டியில படைச்சிருக்காரு சாத்தான, லூசிஃபர். அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி படைச்சிருப்பாரு? இவங்களையும் அழகா படைச்சிருப்பாரு. கரெக்டா? இவங்க இவ்வளவு அழகு, தேவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது ரக்கையினால மூஞ்ச மூடிட்டாங்க. அழகான இப்ப மூஞ்ச மூடிக்கிட்டே நீங்க போவீங்களா, வருவீங்களா? ஆனா அவங்க பண்றாங்க. ஏன்? தேவன் முன்னாடி யாருமே அவனுடைய அழகை காட்டுகிறதுக்கு இல்ல. இட் ஷோஸ் ஆர் ஹியூமிலிட்டி, நம்மளுடைய ஹம்பிள்னஸ் காட்டுது. ஓகே, நம்ம இருப்போம் தேவன் முன்னாடி, பாத்தீங்களா தேவனே, பாத்தீங்களா அப்படியே கிளிட்டர் ஆகுது, பாத்தீங்களா மகிமையின் சரீரத்துல போயிருந்தீங்கன்னா என்ன சொல்லி கிளிட்டர் ஆகுது மூஞ்செல்லாம், பாத்தீங்களா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து, தாழ்மை உள்ளவனுக்கோ நீ பெருமைப்படாத, தேவன் முன்னாடி தாழ்மையாரு. தேவனே எதிர்த்து பேசுறது. கடவுளு என்னை இந்த இடத்துல பறக்க வச்சார், அமெரிக்கால பறக்க வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். கடவுளே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ புலம்புறல, அப்பெல்லாம் கடவுளை எதிர்த்து பேசு. சீரியஸா, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ புலம்புறல, அப்பெல்லாம் கர்த்தரை நீ எதிர்த்து பேசு. உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனைக்கு கடவுள் காரணமே இல்லை, நீதான் காரணம். அது என்னவானா இருக்கலாம், ஆனா கடவுளால அதுக்கு சொல்யூஷன் தர முடியும். புரியுதா? கடவுளை கொஸ்டின் பண்ணாதீங்க, சாபத்தை வாங்கிக்காதீங்க. சரியா? பி ஹம்பிள், வெரி ஹம்பிள். அதுதான் அந்த 2 ரெக்கை குறிக்குது. அடுத்த 2 ரெக்கை காலை மூடிக்குது. கால் பரிசுத்த பாதங்கள் இல்ல, பரிசுத்த பாதங்களா நம்ம இருக்கணும். எங்க கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. ஃப்ரெண்டு, நீங்க போறது இன்னும் இது இல்லை, ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க போற இடங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையா போகணும். ஓகேயா? ஃப்ரெண்டு என்ன வந்து அவங்க வந்து இந்து முறைப்படி தாலி கட்டிக்கிறாங்க, என்ன கோயிலுக்கு கூப்பிட்டா நானும் கோயில்ல போய் அங்கேயே தூங்கி ஏஞ்சிட்டு வந்தேன். வெரி குட். இருக்கிற எல்லா பிசாசும் உனக்குள்ள ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கும். சீரியஸா இது நடந்திருக்குமா? சும்மா விளையாட்டு இல்ல. அவங்க கூப்பிட்டா போக கூடாதா? போலாம். ரிசப்ஷனுக்கு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துரு. புரியுதா? எங்க போறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா ப்ரோ, வீட்டுல யாரும் இல்லைன்னு போனேன். நோ, பரிசுத்த பாதங்களாய் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து ரக்க பறக்குது. தேவனுடைய சத்தம் எப்போ கேட்கும், நான் அதன்படி செய்ய போறேன். ஓகே, கடவுளோட சத்தம் எப்போ எனக்கு கேட்கும், அதற்கு நான் கீழ்ப்படிய போறேன். புரியுதா? தேவன் முன்னாடி ஹம்பிளா இருக்கணும். பி ஹம்பிள், பி ஹோலி அண்ட் டூ வாட் காட் சேஸ். இதுதான் இந்த கேருபீன்கள் சொல்லுது. புரியுதா? சோ சத்தியங்களை நீங்க ஆவியானவர் மூலமாக நீங்க படிக்கும் போது இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு 24 மூப்பர்கள் யாருன்னு பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து நம்ம ஹீரோ, அவரை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சரியா? 5ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? ஓகே, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் போற்றி மகிமைப்படுத்துகிறோம். நீரே பெரியவர், சிறந்தவர் தகப்பனே. இந்த சிங்காசனத்தின் மத்தியில தகப்பனே நீ நிற்கும் போது தகப்பனே எங்களுக்கு அதை பார்க்கும்படிக்கு தகப்பனே எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஆனா யோவானுக்கு நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அதை படிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களேப்பா. நன்றி 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 தகப்பனே. அந்த சிங்காசனத்தை நாங்கள் பார்க்கிறதை மாத்திரம் நாங்க விட்டுறவே கூடாது. அந்த சிங்காசனம் தான் மைய பகுதியில இருக்குதுன்றதை நாங்க விட்டுறவே கூடாது. இன் அவர் லைஃப், எங்களுடைய வாழ்க்கையில தேவனே மத்தியில இருக்கணும். God must be center of our life, Lord. நாங்க எது பண்ணாலும் is God there.
ஹிஸ் காட் தேர் இன் அவர் மிட்ஸ்ட் அப்படின்றத நாங்க எப்போதுமே நினைச்சு பார்த்து கொண்டே இருக்கணும். தகப்பனே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்றதற்கு யோவானுடைய விஷன்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுப்பா. அந்த 24 மூப்பர்கள் இருந்தாங்க. அந்த வன் வஸ்திரம் தரித்து கொண்டு கிரீடங்களை வைத்து கொண்டிருக்கிற அந்த 24 மூப்பர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறாங்க. வானவில் இருக்கு, மின்னலும் இடிமுழக்கமும் சத்தங்களும் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த ஆவி இருக்கு. ஆனாலும் தகப்பனே யோவான் முதலில் பார்க்கிறது அந்த சிங்காசனத்தை. தகப்பனே முதலில் நாங்கள் உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முதல்ல நாங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க பிதாவே. உம்முடைய கிருபையை நாங்கள் எப்பொழுதும் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனை மாத்திரமே நாங்கள் முன்னிலைப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வாழ்க்கையில நிறைய முன்னிலை இருக்கு தகப்பனே. எங்க வாழ்க்கையில அநேக நேரத்துல எங்களுடைய வேலைகள், எங்களுடைய வலுக்கள், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில இருக்காங்க. இல்ல தகப்பனே, தேவனே உண்மை நாங்கள் முன்னிலை வைக்கிறோம். இயேசுவே நாங்கள் உண்மை முன்னிலை வைக்கிறோம். தகப்பனே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஜாயின் பண்ணாத ஒவ்வொருவரையும் நீ கூட்டி சேர்த்து கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர்ப்பா, கத்துருங்களா. அது ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஜபத்துல. ஆக்சுவலா அந்த சிங்காசனம், அது கவனிச்சிங்களா? அந்த சிங்காசனத்துல சுத்தி இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஜான் ஃபர்ஸ்ட் எதை பாக்குறாரு? பிதாவாகிய தேவனை தான் பாக்குறாரு, சிங்காசனத்தை தான் பாக்குறாரு. ஓகே, நம்மளும் அப்படிதான். தேவனை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். தேவன் தான் சென்டர். தேவனை வச்சுதான் எல்லாத்தையுமே ஜான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த சிங்காசனத்தை சுத்தி, அந்த சிங்காசனத்தை சுத்தி, அந்த சிங்காசனத்துக்கு கீழே, அந்த சிங்காசனத்தை சுத்தி 4 ஜீவன்கள். அப்படிதான் ஃபோக்கஸ் ஆயிரும். புரிஞ்சிச்சாமா? God bless you all. நாளைக்கு வாங்க. Bye bye.